வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக 27/12/2025 நடந்து முடிஞ்ச அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமோட ஆன்சர் கீ மற்றும் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரிசல்ட்ஸ் எப்போ அப்படிங்கிறத இதற்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி டைம்லைன் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறேன். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த டைம்லைன் ப்ரெடிக்ஷன் இதற்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச காலேஜ் டிஆர்பியான கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி 2012, அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் 2025 மற்றும் ப்ரீ லா காலேஜ் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் 2025 பேஸ் பண்ணி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நடந்து முடிஞ்ச 27/12/2025 காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் 2019 ஒரு தடவையும் 2024 ஒரு தடவையும் கால்ஃபர் பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் கேன்சல் ஆன இந்த எக்ஸாம் 2025 10ஆம் மாதம் 16ஆம் தேதி ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 27/12/2025 இந்த எக்ஸாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டைம்லைன் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது எப்போதுமே நம்ம எலெக்ஷன் பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா எலெக்ஷனோட டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்டையும் டேட் ஆஃப் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் 2021 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெற்றுச்சு. ஃபைனல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் 2/5/2021 அனௌன்ஸ் பண்ணாங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் கவர்மெண்ட் நோ ரெக்ரூட்மெண்ட் நியூ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, ரிசல்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா இன்டர்வியூஸும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் பிப்ரவரிக்கு முன்னாடி வந்தால் வரும், அப்படி வரல அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். பிப்ரவரி 25 2025 எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ரிசல்ட்ஸும் மே 2025 அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களோட ஆன்சர் கீ, ரிசல்ட்ஸ், இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நடக்கலாம், அப்படி இல்லைனா மே மாதத்துக்கு அப்புறம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக நம்மளோட ப்ரெடிக்ஷன் பிப்ரவரிக்கும் முன்னாடியே எல்லா ப்ராசஸும் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது காலேஜ் டிஆர்பி 2002 நடைபெற்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை நான் ரெஃபர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 நடந்தது. ஸ்டேஜ் 1 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது. 2012 வெளியிட்ட இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வெரிஃபிகேஷன் 2013 நவம்பர் 2025 நடந்து 6ஆம் தேதி டிசம்பர் 2013 முடிவு பெற்றது. இன்டர்வியூ அடுத்த வருஷம் 2014 7 ஜூலையில் ஆரம்பித்து 20 ஆகஸ்ட் வரையும் நடைபெற்றது. ரிசல்ட்ஸ் 31/3/2025 ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மாதங்கள் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு ஆணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் 5/4/2025 ஆரம்பித்து 6/4/2025 முடிஞ்சிச்சு. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால கேண்டிடேட்ஸோட ரெஸ்பான்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அலாங் வித் ஆன்சர் கீ அப்ஜெக்ஷன் 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து குறிப்பிட்ட சில நாட்கள் அப்ஜெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 16 ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ ரிசல்ட்ஸ் 13/5/2025 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக டிஆர்பி நடத்தின அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாம் என்ன அப்படின்னா டிஆர்பி ப்ரீ லா அண்ட் லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாம் 2025. இந்த எக்ஸாம் OMR பேஸ்டு எக்ஸாம். இதில் ப்ரீ லா மற்றும் லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்பான எக்ஸாமினேஷன் நடைபெற்றது. 19ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பித்து 24 நவம்பர் 2025 வரையும் நடைபெற்றது. இதற்கான ஆன்சர் கீ 1/12/2025 ரிலீஸ் பண்ணாங்க. ரிசல்ட்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போது இந்த 3 எக்ஸாமையும் நம்ம ரெஃபர் பண்ணி ரீசெண்டாக 27/12/2025 நடைபெற்ற எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ எப்போ வரும், ரிசல்ட்ஸ் எப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெக்ரூட்மெண்ட் 2012 நடைபெற்றது வெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். அதனால் அவங்க ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணல.
அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட 2025 எக்ஸாம் வந்து 5ஆம் தேதி ஆரம்பித்தாங்க, 6ஆம் தேதி முடித்தாங்க. இதற்கு இடைப்பட்ட காலங்கள் வந்து ஆன்சர் கீ வர்றதுக்கு வந்து 10 நாட்கள் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாம் வந்து 19 ஆரம்பித்து 24 நவம்பர் 2025 வரையும் நடைபெற்றது. இதற்கான ஆன்சர் கீ வர்றதுக்கு வெறும் 7 நாட்கள் மட்டுமே ஆணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ வந்து 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட எக்ஸாம் வந்து 27/12/2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் ஆன்சர் கீ வந்து 7லிருந்து 10 நாட்களில் வந்து ஆன்சர் கீ வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ரிட்டன் ரிசல்ட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் 31/3/2015 வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரையும் ரிசல்ட்ஸ் வந்து ஆன்சர் கீ விட்டு ரிசல்ட்ஸ் வந்து 27 நாட்களில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 13/5/2025 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 13லேருந்து ஃபைனல் இன்டர்வியூ கூப்பிட்டவங்க வந்து 42 நாட்கள் வந்து எடுத்துட்டாங்க. 24ஆம் தேதி ஆரம்பித்து 6ஆம் மாதம் 18/9/2025 வரையும் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடந்தது. ஃபைனலாக போஸ்டிங் போட்ட ஃபைனல் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண டேட் வந்து 13 நவம்பர் 2025. அதன்படி ப்ரீலா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாமும் வந்து 27 நாட்களில் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஆனால் 27 நாட்களை தாண்டிடுச்சு, இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இன்டர்வியூவும் வந்து பிஃபோர் பிப்ரவரிக்கும் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஃபைனல் ரிசல்ட்ஸும் வந்து பிப்ரவரிக்கும் முன்னாடி, அப்படி இல்லைனா மே மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதின டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிட்டன் ரிசல்ட்ஸ் வந்து 27 நாட்களில் வரும். அதாவது உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து இன்றைக்கோ நாளைக்கோ ரிலீஸ் பண்ணுறாங்க, எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து 27 நாட்களில் வந்து உங்களுடைய ரிட்டன் ரிசல்ட்ஸ் வரும். இன்டர்வியூவும் வந்து பிப்ரவரிக்கு முன்னாடி முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனல் ரிசல்ட்ஸும் பிப்ரவரிக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பிப்ரவரி அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிப்ரவரியில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடைபெற்ற நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதங்களில் வந்துச்சு. ஒருவேளை பிப்ரவரியில் வரலாம் நோட்டிஃபிகேஷன், அல்லது மார்ச்சில் வரலாம். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த டைமில் வந்து எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் புதுசாக நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து நடத்த மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்து போஸ்டிங்கும் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஆர்பி எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் பி அப்லோடிங் more videos like this, so make sure you subscribe to this channel. Thank you for watching. This is Mohammed signing off.